ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிம் இன் குக் BLFF. ஆர்மிஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். மூவி நேம் ஃபர்ஸ்ட் மீட் வித் லைப்ரரி. ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ ஜிம் இன் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். என்னோட நேம் ஜிம்மின். எனக்கு இப்போ 10 வயசு ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காமிக் புக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் எங்கள் அம்மா கூட வந்து நான் லைப்ரரியில் இந்த புக்கை வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஹே ஜிம்மின், உள்ளே வா, சீக்கிரம் மழை பெய்யுது பாரு. இதோ வரேம்மா. தென் 2 பேரும் உள்ளே போகிறாங்க. போயிட்டு அம்மா எனக்கு இந்த காமிக் புக் தான் வேணும் அப்படின்ச்சாரு. பரவாயில்லையே, லைப்ரரியில் இந்த மாதிரி செக்ஷன்லாம் கூட இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. அம்மா, நீங்கள் என்ன உங்கள் காலத்தில் இருக்கீங்களா, கொஞ்சம் ட்ரெண்டுக்கு வாங்க அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. சரிடா, அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் நீ பில் பே பண்ணுற இடத்துல நில்லை, நான் வரேன் எனக்கான புக்கை எடுத்துகிட்டு அப்படின்றாங்க. தென் நம்ம ஜிம்மின் குட்டியாக இருக்கனால மேலே இருக்கிறது எட்டலை. ஸோ இப்படி ஜம்ப் பண்ணி மேலே வைக்கிறாரு. ஜிம்மின் கீழே நிற்கிறது அங்கே இருக்கவங்களுக்கு தெரியல. ஸோ அங்கே இருக்க இன்னொரு குட்டி பையனை, இங்கேயே ஒரு நிமிஷம் உட்காந்துடா, அங்கே புக்கெல்லாம் கசந்து கிடக்கு பாரு, அதை நான் போய் எடுத்து வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையனோட அப்பா அந்த பையனை விட்டுட்டு போகிறாரு. அந்த குட்டி பையன் கையில் சாக்லேட் வச்சுருக்கான். அதை சாப்பிட்டுட்டு கவரை வெளியே தூக்கி போடாமல் அந்த புக்கு மேலே வச்சிடலாம். அதுவும் ஜிம்மினோட காமிக் புக் மேலே. தென் ஜிம்மின் அங்கே இருக்க ஸ்டூலை எடுத்து போட்டு எங்கே அந்த அன்களை காணோன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு குட்டி பையன். அவன் என்னன்னா நம்ம ஜிம்மினோட புக்கில் ஃபுல்லாக சாக்லேட்டாக அப்ளை பண்ணி வச்சிடறான். நம்ம ஜிம்மினுக்கு செம்ம கோவம் வருது. அழ ஆரம்பிச்சிடுறாரு கோவத்தில். அந்த பையன், அண்ணா நீங்கள் எதுக்கு அழறீங்க, அழாதீங்க, நான் உங்களுக்கு சாக்லேட் தரேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு சாக்லேட்லாம் வேணாம், நீ எவ்வளோ தைரியம் தான் நீ என் புக்கு அப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்க சாக்லேட்டை தூக்கி நம்ம மேலே உட்காந்துருக்கான் அந்த குட்டி பையன் மேலே தூக்கி போட்டுறாரு. அந்த பையனுக்கு கோவம் வந்து நம்ம ஜிம்மினாவோட ஹேரை பிடிச்சி இழுக்கிறாரு. ஜிம்மின் சும்மா விடுவாரா? அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டூல்லேருந்து ஏறி நம்ம அந்த குட்டி பையன் இருக்க இடத்துல போயிட்டு இப்படி கையை பிடிச்சி இழுக்கலான்னு போகும்போது கரெக்டாக அந்த குட்டி பையனோட அப்பா வந்துடுறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது, அங்கிள் இவன் என்னோட புக்கில் சாக்லேட்லாம் அப்படி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அழறாரு. ஐயோ தம்பி, நீ அழாதப்பா, நான் வேணா உனக்கு வேறு புக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எடுத்துகிட்டு வராங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நீ இவன் மேலே கோச்சிக்காத, இவன் என்னோட பையன், அவன் தெரியாமல் பண்ணிட்டான், அவன் உன்னோட சின்ன பையன் தானே, அவனை மன்னிச்சிரு அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, அவன் எப்படி இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஜிம்மின் கோவத்திலே இருக்காரு. தென் அந்த பையன், அண்ணா என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேணும்னா என்னோட சாக்லேட்டை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். எனக்கு சாக்லேட்லாம் வேணாம், ஆனால் நான் அடிக்கடி இங்கே வந்து புக்கு படிப்பேன், அப்போ நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க. தென் அவங்களோட நேமை இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. உன்னோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்குறாரு. என்னோட நேம் தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் இன்ட்ரோ பண்ணிக்கிறான். உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு. என்னோட நேம் பார்க் ஜிம்மின், சரியா, நீ வந்து என்னை ஜிம்மின்னே கூப்பிடு, ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே, ஒன்று நான் இனிமேல் ஜேகேன்னு தான் கூப்பிடுவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் கேட்குறாரு. ஓகே, நீங்கள் என்ன ஜேகேனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே இன்ட்ரோ வைக்கிறாரு. உன்னோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க. எனக்கு இப்போது 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணிவிட்டு, அப்பா என்னோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. உன்னோட ஏஜ் நான் எத்தனை டைம் சொல்லி கொடுத்துருக்கேன், எங்கே கரெக்டாக சொல்லி பார்ப்போம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படி கையை காமிக்கிறாரு. அவர் மறுபடியும் 1 2 3ன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஜிம்மினாவே, உனக்கு இப்போ 8 வயசு அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாரு. உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. என்னோட ஏஜா, உன்னோட ஏஜோட 2 + பண்ணேன் அப்படின்றாங்க. 10 அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாரு. ஆமாம், அதான் என்னோட ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினாவும் சொல்கிறாங்க. தென் அவங்க அம்மா வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஜிம்மினாவை. நம்ம ஜேகே ஓடி போய், அண்ணா ப்ளீஸ் நீங்கள் இன்னொரு டைம் வராமல் இருக்காதீங்க, டெய்லி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போய் ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிம்மினா ஓகே நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பரவாயில்லையே, வந்தோடனே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா, அவன் ஃப்ரெண்டு இல்லை, என்னோட குட்டி பையன் அப்படின்றாங்க. ஆனால் உன்கிட்ட அவன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கான் அப்படின்றாங்க அம்மா. ஆமாம்மா, என்னன்னு தெரில, அவனுக்கு என்ன பிடிச்சிருச்சு போல், ஆனால் நான் அவனை பிடிச்சா அடிச்சு விட்டேம்மா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் சொல்கிறாரு. இன்னொரு டைம் நீ அவனை அப்படி பார்க்கும்போது அவன்கிட்ட சாரி கேட்டு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துரு, ஓகேவா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவங்க அம்மா கூட போகிறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போ ஜிம்மின் சாக்லேட் வாங்கிட்டு ஜாலியாக அப்படியே டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. ஜிம்மினாவோட கூட படிக்கிற குட்டி பசனுங்களாம், ஜிம்மின் சாக்லேட் வாங்கி எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, நான் என் ஃப்ரெண்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போகிறாரு. எங்களை விட்டுட்டு உனக்கு யாரடா ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, நீங்கள் என் கூட வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா அப்படியே கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கே பார்த்தா நம்ம ஜேகே ஆளுக்கு முன்னாடி அந்த லைப்ரரியோட டோருக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. ஜிம்மின் வந்ததும் அவ்வளோ சந்தோஷம் நம்ம ஜேகேக்கு. ஓடி போய் உள்ளே ஒளிஞ்சிக்கிறாரு.
என்னடா திடீர்னு வந்து ஒளிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. அப்பா அப்பா என் ஃப்ரெண்டு இங்கே வராங்க, அவங்க வந்து கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தென் இப்போ கரெக்டாக ஜிம்னு உள்ள ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. அங்கிள் நேற்று இங்கே ஒரு குட்டி பையன் இருந்தால அதான் ஜேகே, அவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல்லே இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அவன் வரலையா, நான் அவனுக்காக ஆசையாக சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன், பட் அவன் தான் இல்லையே, சரி நான் இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறாங்க. ஐயோ போகாதீங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஓடி வர. பாத்தியா உன்னை எப்படி ஓடி வர வச்சேன் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் யார் இன்னொன்று ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, அதோ இவங்கெல்லாம் தான், இவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓ அப்படியா, சரி ஓகே வாங்க நம்ம லைப்ரரிக்குள்ளே போய் புக்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிடுறாரு. ஆனால் எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களே, நான் அதை பண்ணணுமே அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல நீங்கள் வாங்க, நான் சும்மா புக் அப்படியே கதையெல்லாம் படிச்சுட்ருக்கேன், நீங்கள் என் கூட வந்து உங்கள் ஹோம்ஒர்க்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளே கூப்பிடுறாரு. அப்பா நான் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அப்பாவும் படிக்கிறது தானே, ஸோ அவங்க அப்பாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. தென் இவங்க எல்லாம் உட்காந்து அப்படியே படிச்சுட்ருக்காங்க. நம்ம ஜேகே வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம ஜிம்மின் கிட்டே கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம ஜிம்மினாவும் அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. தென் ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், எப்போலேருந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, அவன் கேட்கறதெல்லாம் நீ அசால்ட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்க, எங்களுக்கு ஒரு டைமாக சொல்லி கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. நாங்கள் நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அதுவும் இல்லாமல் அவன் சின்ன பையன்லாம் உங்களை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கலாய்க்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறைக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுங்களாம் அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. இது நம்ம ஜேகேவோட அப்பா அங்கேருந்து வராரு. வந்துட்டு என்ன படிச்சிட்ருக்கீங்களா ஜேகே, நீ படிக்கிறியா, உனக்கு அந்த ஆமாப்பா இவங்க எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க, அதான் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. தென் அவங்க அப்பா வந்துட்டு கரெக்டாக அவங்க அம்மா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் நாளில் ஊருக்கு வரேன், வந்துட்டு நம்ம ஜேகேவை நான் அப்ராடு கூப்பிட்டு போயிடறேன், அவன் அங்கே படித்தா தான் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அம்மா பேசிகிட்ருக்காங்க. நீயும் என்னை விட்டு போயிட்ட, இப்போ ஜேகேவை கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறியா, என்ன தான் நீ நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாரு. அவனை நீங்கள் இப்படியே வளர்க்காதீங்க ப்ளீஸ், என்கிட்ட விட்டுருங்க, அப்போ தான் நான் கொஞ்சம் படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே கோவத்தோடு கேட்டுட்ருக்காரு. உங்ககிட்ட விட்டா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்படியே கோவத்தோடு கேட்டுட்ருக்காங்க. சரி நான் அவனை ஸ்கூல் இல்லாட்டி யூனிவர்சிட்டி படிக்கிற வரைக்கும் நான் என் கூட வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் அவனோட இஷ்டம், எங்கே வரணுமோ அங்கே வந்துக்கட்டும்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, இப்போவே நீ உன் கூடயே வச்சுருந்தனா அவன் உன் கூடயே தானே இருப்பான், என்னை எப்படி பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. சரி அவனுக்கு ஒரு ஏஜ் வரும்ல, அப்போதைக்கு அவனை முடிவு பண்ணட்டும் யார்கிட்ட இருக்கணும்னு சொல்லி, அது வரைக்கும் அவன் என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டுக்கிறாங்க. தென் இதை அப்பா கேட்டுட்டு ஒரு மாதிரி மனசு உடைஞ்ச மாதிரி இருக்கார். இதை நான் எப்படி ஜேகே கிட்ட சொல்ல முடியும், அவன் என் மேலே ரொம்ப லவ்வாக இருக்கான், இங்கேருந்து போகணுன்னு நினச்சா கூட அவன் இப்போ தான் ஒரு நியூ ஃப்ரெண்டு கூட பிடிச்சான், அவனை எப்படி விட்டுட்டு போவான், எனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அந்த கண்ணாடியில் அப்படி நம்ம ஜேகேவையே பார்த்துட்ருக்காரு. தென் இப்படியே 7 o'clock ஆகுது. இப்போ நம்ம ஜிமினோட அம்மா உள்ளே வந்துடுறாங்க. நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. அம்மா நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், இனிமேல் நான் இங்கே உட்காந்து இவன் கூட தான் படிப்பேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஓகேப்பா, நான் உன்னை டெய்லி இங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போது அம்மா நான் இனிமேல் இங்கே வந்து டெய்லி படிக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேப்பா உன்னோட இஷ்டம், நீங்கள் வந்து டெய்லி படிக்கிறதுனா படி அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் நான் வர வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஜிமின் இனிமேல் இங்கே தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு. தென் ஜிம்மின் அங்கேருந்து போகும்போது நீங்கள் நாளைக்கு வந்துடுங்க, நாளைக்கு இல்லை எப்பொழுதுமே இங்கே வந்துடணும் ஸ்கூல் முடிச்சோன்னே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் ஜிமினாவும் அப்படியே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. தென் ஜிம்மின் அந்த இடத்த விட்டு போகிறாரு. இப்போ ஜேகே போய் அப்பா கிட்ட ஓடி போய் ஆசையாக, அப்பா அப்பா அந்த ஜிம்மின் இருக்காங்கல்ல, இனிமேல் என் கூட வந்து டெய்லி படிக்கிறேன்னு சொன்னாங்க, எனக்கும் சொல்லி கொடுப்பாங்க, நானும் இனிமேல் நல்லா படிக்கிறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போய் அழகாக கொஞ்சிட்ருக்காரு. அப்பாவுக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ இவன் இப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகிறான், அதுக்குள்ளே அவள் கூப்பிடுறாளே, நான் எப்படி இவனை விட முடியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்ப்பா நீங்கள் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு உங்கள் அம்மா வராங்க. அம்மா வராங்களா, ஜாலி, எனக்கு ஜிம்மின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க அம்மாவும் இருப்பாங்க, இனிமேல் நான் ஜாலியாக இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே குதிச்சிட்ருக்காரு. இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பாவுக்கு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ அம்மா காரில் வந்து இறங்கி நின்றுட்டுருக்காங்க. ஜேகே ஓடி போய் அம்மா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஜேகே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போகிறாங்க. அம்மா நம்ம எங்கே போகிறோம், சாக்லேட் சாப்பிடாவா இல்லை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இங்கே இல்லை, நம்ம பிளேனில் போகிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அம்மா எப்போம்மா போயிட்டு நம்ம சாயந்தரம் வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. இல்லை சாயந்தரம் இல்லை, இனிமே நீ
அங்கே பாரு அங்கே ஒரு பெரிய அண்ணா போகிறாங்கல்ல, அது மாதிரி நீ வளர்ந்ததுக்கப்புறம் தான் இங்கே வருவ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க? இல்லை இல்லை என்னால் முடியாது, எனக்கு இங்கே ஜிம்மின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க, அவங்க கூட தான் நான் இருப்பேன், என்னால் வர முடியாது அப்படின்றாரு. என்ன? அதெல்லாம் இல்லைப்பா, நீ அங்கே ஊருக்கு வந்தேன்னு வச்சுக்கவேன், உனக்கு ஜிம்மின் என்ன, இதை விட நிறைய அண்ணங்க கிடப்பாங்க, நீ எல்லாத்து கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லைம்மா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அழுதுகிட்டே உள்ளே ஓடுறாரு. அதை பார்த்துட்டு அப்பா, நீ படிக்கணுமா வேணாமா, உனக்கு திரும்பி ஜிமினாவை பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாங்க. எனக்கு பார்க்கணுப்பா, நான் உங்க கூடயே இருக்கேன், ப்ளீஸ் நீங்கள் என்னை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அப்போ அம்மா வந்துட்டு இல்லை அதெல்லாம் முடியாது, நான் கேஸ் போட்டேன், ஜேகே எனக்கு தான், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே மனசே இல்லாமல் அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஜேகே அழுகுறாரு உட்காந்து. அப்பா வேறு வழியே இல்லாமல் நம்ம ஜேகே போகும்போது கார் வழியாக அப்படியே பார்த்துட்ருக்காரு. தென் நம்ம ஜிமினா வந்துட்டுருக்காரு ஸ்கூல் முடிஞ்சு. ஓடி வந்து ஆசையாக டோர் ஓப்பன் பண்ணி, அங்கிள் ஜேகே எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே மெதுவாக நம்ம ஜிமினோட ஷோல்டரில் கையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவன் இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டான்ப்பா, இனிமேல் வரமாட்டான், அவன் நிறையா கிராஜுவேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு? அவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணான், இங்கே தான் என்னை வர சொல்லி அவனுக்கு நான் சொல்லி கொடுக்கணுன்னுலாம் சொன்னான், எங்கே போனான், ப்ளீஸ் அவனை இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இல்லைப்பா அவன் இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு புரியுது, இருந்தாலும் ஜேகே இல்லைங்கும் போது கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நீங்கள் வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாங்க ஜிமின்கிட்ட. இல்லை நான் டெய்லி வருவேன், நான் ஜேகேக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நானும் ஜேகேவும் இங்கே உட்காந்து எவ்வளோ நேரம் படிப்போமோ அவ்வளோ நேரம் நான் டெய்லி இங்கே வந்து படிச்சுட்டு போவேன், உங்களையும் பார்த்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இதை கேட்கும்போது நம்ம ஜேகேவோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த பையன் நம்ம கூட இருக்கானே அப்படின்னு. தென் ஜேகேயோட அப்பா இப்போ மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துட்ருக்காரு. பாஸ்ட் லைஃப்பில் அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜேகேவோட அம்மாவுக்கு ஃபாரினில் ஒர்க் கிடச்சிருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. பட் ரொம்ப நாளாகி வந்திருக்கவே மாட்டாங்க. தென் ஜேகேவை பார்க்கறதுக்காக ஒரு டைம் வந்திருப்பாங்க. ஜேகேக்கு 5 வயசாக இருக்கப்போ. அப்போ வந்துட்டு நான் ஜேகேவா அங்கேயே கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னுவாங்க. இல்லை இல்லை நீ ஏன் அப்படி பண்ணுற, நீ என் கூடயே இரு, நம்ம அந்த லைப்ரரி பார்த்துட்டு இங்கே இருக்கலாம், நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா நம்ம எப்படி வாழ முடியும், கொஞ்சமாச்சும் வெளியே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஜேகேவோட அப்பா வேணான்றாங்க. அப்போது இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்க முடியாது, நான் போகணும், நான் ஜேகே கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் வரலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ செம்ம மழை பெய்யுது. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, அம்மாவும் அப்பாவும் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்காரு. ஜேகே நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. அப்போ ஜேகே சின்ன வயசில் ஓகேம்மா நான் வரேன் அப்படின்றாரு. இல்லைப்பா நீ போகாத ப்ளீஸ், அப்பா கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அலறதை பார்த்துட்டு ஜேகே இல்லை நான் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டுவார். ஸோ நீங்கள் இந்த 5 வருஷம் வச்சுருங்க, இதுக்கப்புறம் நான் கேஸ் போட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருப்பாங்க. இதோ அந்த கேஸ் சால்வ் ஆகி இப்போ நம்ம ஜேகே அம்மா கூட போக வேண்டிய நிலமையாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க அம்மா இப்போ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. தென் ஜேகேவோட அப்பா இப்போ அழுதுட்டுருக்காரு. ஜிம்மின் போயிட்டு அங்கிள் நீங்கள் அழாதீங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையிலையும் அப்படியே ஜிம்மின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு ஜேகேவோட அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஜிம்மின் அவரை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீ என்னை விட்டு போக மாட்டேலப்பா அப்படின்றாரு ஒரு மாதிரி ஏக்கத்தோட. இல்லை அங்கிள் நான் உங்களை போக மாட்டேன், நான் போயிட்டு வந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அம்மாவை பார்த்துட்டு அப்பாவை பார்த்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு உங்களை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் ஜேகே வந்துடுவான்ல அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு கேட்குறாங்க. ஜேகே வந்துடுவான், அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு ஜிம்மின் அப்படியே ஒரு குட்டி நோட் மாதிரி போட்டு அதில் எழுதி வச்சுக்கிறாரு அங்கே நடந்தது எல்லாத்தையும். தென் நம்ம ஜேகே அவங்க அம்மா கிட்ட, அம்மா நம்ம எப்போம்மா அப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்றாங்க. அவங்க அப்பா பார்க்கலாம், இனிமேல் போக மாட்டோம், இனி நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா சொல்லிடுறாங்க. தென் அப்படியே நம்ம ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினாவை மறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தென் இப்போ அப்படியே ஹை ஸ்கூல் படிக்கிறாங்க. நம்ம ஜேகே நல்லா சூப்பராக படிச்சுட்ருக்காரு. அவர் ஸ்கூலில் அவர் தான் ஃபஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி வாங்கிட்டுருக்காரு. நம்ம ஜேகே ஃபுல்லாக ஜிமினாவை மறந்துடுறாரு. தென் நெக்ஸ்ட்டு நம்ம ஜிமினா இன்ட்ரோ. ஜிமின் வந்துட்டு டெய்லி அவங்க அப்பாவோட கடையில், ஜேகேவோட அப்பா கடையில் வந்துட்டு ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டி போயிடுவார். இப்போ அப்பா வந்துட்டு என்னப்பா யூனிவர்சிட்டிலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா போகுது அங்கிள், நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க ஓகேவா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அதை நான் பார்த்துக்கிறேன், நீயும் ஒழுங்காக ரெஸ்ட் எடு, நீ எப்போ பார்த்தாலும் யூனிவர்சிட்டி அதை முடிச்சுட்டு வந்தால் இந்த லைப்ரரியிலே தான் இருக்க, நீ கொஞ்சம் கூட ரெஸ்ட்டும் எடுக்க மாட்டேங்கிற,
வெளியவும் பாரேன் மற்ற பசங்கள்லாம் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? அங்கிள் நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, நம்ம ஜேகே வந்ததுக்கப்புறம் நானும் ஜேகேவும் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோன்னு மட்டும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. நீ இன்னும் ஜேகேவை மறக்கலையா? ஜேகே உன்னை மறந்துட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாங்க. அப்படியே நம்ம ஜிம்மின் கண்ணெல்லாம் கலங்குது. அங்கிள் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க, எனக்கு ஜேகே தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு அங்கிளும் சரிப்பா நான் அப்படி சொல்ல மாட்டேன், நம்ம ஜேகே வந்துடுவான், நமக்காக திருப்பி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்லிகிட்ருக்காரு. ஆமாம் நீ கொஞ்சமாச்சும் போய் எங்கேயாவது சாப்பிட்டுட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரலாம்ல அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இல்லை அங்கிள் நான் இப்போ வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கரெக்டாக இங்கே ஜேகே வந்து நின்னா அவன் பார்க்கும்போது நான் இங்கே இருக்கணும்ல, அதான் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு அவ்வளோ பிடிக்குமா ஜேகேவை? நீ 2 நாள் தானே பழகியிருக்க, அது சின்ன வயசில் அப்படின்றாரு. அந்த 2 நாளாக இருந்தாலும் ஜேகே தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஜிவின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இவன் என்ன இவ்வளோ பாசமாக இருக்கான் அவன் மேலே அப்படின்னு. தென் நம்ம ஜேகே கிராஜுவேஷன்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம ஜிம்மின் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காரு. திடீர்னு ஜேகேவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போது அவங்க அப்பா ஃபோன் பண்ணி அம்மா கிட்டே பேசுகிறாங்க, எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, ஜேகேவை நான் ஒரே ஒரு டைமாச்சும் பார்க்கணும் அப்படின்றாங்க. இதை நம்ம ஜேகேவோட அம்மா சொல்லவே இல்லை. பின்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகே ஃபோனில் கேட்டுடுறாரு, அம்மா நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, அது வந்து யாரும் இல்லைப்பா அப்படிங்கும்போது ஃபோன் இப்படி வைக்கும்போது கரெக்டாக ஜேகே பார்த்துட்றாரு. ஜேகேவோட அப்பா, அம்மா நீங்கள் இப்போ அப்பா கிட்ட தானே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. ஆமாம் நான் அப்பா கிட்ட தான் பேசினேன், என்ன நீ பார்க்க போறியா அவரை அப்படின்றாங்க. ஆமாம்மா இவ்வளோ வரைக்கும் நான் அவங்க கூட இருந்துட்டேன்ல, எனக்கு கொஞ்சமாச்சும் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, ப்ளீஸ்மா நான் அப்பா கூட போகிறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அப்போ நான் இங்கே தனியாக இருப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைக்க மாட்டியா அப்படின்றாங்க. இவ்வளோ வருஷமாக அப்பா தனியாக தானேம்மா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. அம்மா ப்ளீஸ்மா நீங்கள் வாங்கம்மா நம்ம ஊருக்கே, நீங்கள் நான் அப்பா நம்ம 3 பேரும் இது வரைக்கும் என்ஜாய் பண்ணாத லைஃப்பை நம்ம திருப்பி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், வாங்கம்மா அப்படின்னு ஜேகே கூப்பிட்றாரு. இல்லை என்னாலாம் வர முடியாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் வராமல் இங்கே இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நீ எப்படி தனியாக போவ, இப்போ தானே நீ ஸ்கூலே முடிச்சிருக்க. அம்மா நான் இன்னும் சின்ன பையன் இல்லைம்மா, எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, யூனிவர்சிட்டி படிக்க போகிற ஏஜ், நான் இனிமேல் அங்கே போயிட்டேன் அங்கே படிச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தென் ஜேகே கையில் அமௌண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அம்மா இதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இது இல்லாமல் நீ எப்படி போவ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் ஜேகே அம்மாவோட ஏடிஎம் கார்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஜேகேவோட அம்மா இதை பார்க்குறாங்க, பட் பார்த்துட்டு எதுவுமே சொல்லாங்க. ஜேகே போனதுக்கப்புறம் சிரிச்சிட்ருக்காங்க. எனக்கும் அவர் கூட வந்து இருக்கணும்னு தான் ஆசை, பட் என்னோடய ஈகோ அது என்னை தடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. தென் நம்ம ஜேகேவோட அம்மா அவங்களும் அவங்க அப்பா அப்புறம் ஜேகே சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சிட்ருக்காங்க. தென் இப்போ ஜிம்மின் உள்ளே வரலான்னு போகும்போது கரெக்டாக மழை ரொம்ப பிடிச்சிக்குது. ஸோ இப்போ நம்ம ஜிம்மின் உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க, அப்படியே ஒரு மாதிரி ஃபீவராக இருக்குது நம்ம ஜேகேவோட அப்பாவுக்கு. அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னைக்கு கூட நீங்கள் கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க, உனக்கே தெரியும்லப்பா என் கடையை என்னால் க்ளோஸ் பண்ண முடியாது, எனக்கு எந்த டைமாக இருந்தாலும் ஜேகே இங்கே வந்து நிற்கிறான், அவன் இருக்கும்போது நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ எப்படி ஆசைப்பட்ற அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட அப்பா சொல்கிறாரு. அப்போது நான் இருக்கேன், நீங்கள் போய் தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. இல்லை எனக்கு ஜேகே அப்படின்றாங்க. இல்லை அங்கிள் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா தெம்பாக இருந்தால் தானே நீங்கள் ஜேகே வரப்போ பார்க்க முடியும், இப்படி டயர்டாக இருந்தீங்கன்னா ஜேகே என்ன நடப்பா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், சரி வாங்க ஃபஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா கூப்பிடுறாரு. ஹாஸ்பிட்டலா, அது வரைக்கும் நான் என் ஃப்ரெண்டை இங்கே இருக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. தென் நம்ம ஜிம்மினோட ஃப்ரெண்டு தான் பார்த்துட்ருக்காரு. தென் நம்ம ஜிம்மினாவோட ஜேகேவோட அப்பாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னு சொல்லவும் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு டேப்லெட் கொடுக்குறாங்க. தென் நம்ம ஜிம்மின் போய் ஜேகேவோட அப்பாவை ஜேகே வீட்டில் விட்டுட்டு இப்போது ஜிம்மின் லைப்ரரிக்கு வராங்க. தென் நம்ம ஜேகே இப்போ தான் ஏர்போர்ட்லேருந்து இறங்குறாரு. தென் நம்ம ஜேகே டாக்ஸி புக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. மலையில் ஒரு டாக்ஸி கூட இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக அங்கே ஒரு டாக்ஸி வருது. அண்ணா ஒரே நிமிஷம் இல்லைங்களேன், என்னை இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் சொல்கிறாரு. தென் அவங்க அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஜேகே இந்த இடத்த நான் 8 வயசில் பார்த்தது, அதுவும் எங்கள் அம்மா கூட அழுதுட்டு இருக்கும்போது இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மின் அப்படியே வெளியே பார்க்குறாங்க, எவ்வளோ மழை பெய்யுது, இதே மழையில் தான் நான் அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஜேகே எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குது, தயவு செஞ்சு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கீழே விழுந்ததை எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. யாரோ அப்படியே வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வராங்க. வாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே வெல்கம் பண்ணுறாரு. ஜேகே ஆமாம் இங்கே
இந்த ஓனர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. சொல்லுங்கள் என்ன வேணும், நான் தான் இந்த ஷாப்பை பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன புக் வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பில் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த கடையில் ஒர்க் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், புக் தானே வேணும், நீங்கள் எதுக்கு இந்த டீட்டெயிலாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாரு. இந்த ஷாப்போட ஓனர் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவங்க அப்பா பேரை சொல்கிறாரு. ஆமாம், அவருக்கு என்ன, அவரை நீங்கள் பார்க்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் அவரை பார்க்க தான் வந்தேன். ஏன்னா அவரை பார்க்க வந்தீங்களா, இது வரைக்கும் இவ்வளோ வருஷமாக அவர் இங்கே தனியாக தான் இருக்கார், ஒருத்தர் கூட அவரை பார்க்க வந்ததில்ல, அப்புறம் உன்னை நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கே எனக்கு அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நீ என்ன பார்த்துருக்கியா, ஆமாம் நீ யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த கண்ணு, நீ ஜேகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் ஜேகே தான், உனக்கு எப்படி என் நேம் தெரியும், ஒரு வேளை என்னோட சின்ன வயசு போட்டவா நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ ஜேகே, நீ யாருன்னு தெரிலையா உனக்கு அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறாங்க. நீ யார் ஃபஸ்ட்டு, நான் உன்னை இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் அப்படின்றாங்க. உனக்கு ஞாபகம் இல்லையா, உனக்கு அப்போ 8 வயசு, எனக்கு அப்போ 10 வயசு இருக்கும், நீ கூட அண்ணா அண்ணான்னு சொல்லி என் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்தியே, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்குறாங்க. என்ன அண்ணாவா, எனக்கு அண்ணாலாம் இல்லையே, நானும் என் அப்பாவுக்கு ஒரே ஒரு பையன் தானே, நீ யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கோவத்தோட கேட்டுகிட்டே இருக்காங்க. உனக்கு உண்மையாலுமே ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு அப்படியே கண்ணு கலங்குற மாதிரி கேட்குறாங்க. ஹலோ பிரதர், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா எங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் எப்படி எங்கள் கடையில் இருக்கீங்க, எங்கள் அப்பா இல்லாதப்போ எங்கள் கடைக்கு வந்துட்டிங்களா, இருங்க நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நம்பர் எடுக்கிறாரு. ஒரு நிமிஷம் நில்லு, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, உனக்கு சத்தியமான யாரும் ஞாபகம் இல்லையா, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நான் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. என்ன எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, எங்கே இருக்காங்க, உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, சரி இந்த கடையை ஒழுங்காக பத்திரமா பார்த்துக்கோ, நான் எங்கள் அப்பா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜேகே வேகமாக போயிட்டுருக்காரு. டோரை க்ளோஸ் பண்ணலாமா வேணாமான்னு நம்ம ஜிம்மின் யோசிச்சிட்டே, அதான் நைட் ஆகிடுச்சுல க்ளோஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஜிம்மினும் க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம ஜேகே பின்னாடியே போயிட்டுருக்காரு. உனக்கு தெரியுமா என்ன ரூட் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அதை கூடவா தெரியாது, என்னோட சின்ன வயசுலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றாரு. சின்ன வயசுலாம் ஞாபகம் இருக்குது, என்ன மட்டும் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் நினச்சிட்டு இருக்காரு. சரி உங்ககிட்ட பைக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. என்ன பைக்கா, இந்த மலையில் உனக்கு பைக்கு தேவையா, சரி நானே உன்னை கொண்டு வந்து விட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஓட்ட தெரியும், நீ உடனே என் கூடலாம் வர வேணாம், ஆல்ரெடி என் லைப்ரரிக்குள்ளே பூந்துட்டேன், இல்லை எங்கள் வீட்டுக்குள்ளேயே வர பார்க்குறியா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் போய்க்கிறேன், உன்னோட பைக்கை கொடு. நான் அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுவேன்ற ஒரு தைரியம் உனக்கு இருக்குது, அப்போ நீ என் பைக்கை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்குறாரு. நான் தான் சொல்கிறேன்ல அவரோட பையனை தான், நான் எப்படி இதை நம்ப முடியும், அவரோட பையனா, எனக்கு இன்னும் கிளியராக நீ எக்ஸ்பிளைன் பண்ணு, அப்படி இல்லாட்டி எனக்கு ஒரு ஆதாரத்தை காட்டு அப்படின்றாங்க. அப்போது நீ என் பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்டுகிட்டே இருக்காரு. இது ஒரு நியாயமாக தான் இருக்குது, சரி நீயே வந்து தொலை ஓட்டு அப்படின்றாரு. ஜிம்மின் தான் இப்போ ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஜிம்மின்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஜேகே நம்ம கூட தான் இருக்கான், நம்ம போய் அன்கள் முன்னாடி ஜேகேவை காமிச்சோன்னா அவர் உண்மையாலுமே உடம்பு சரியாதப்ப இப்போ எப்படி இருந்தாரோ அதை விட பெட்டராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே அவ்வளோ சந்தோஷத்தில் வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. தென் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜேகே உள்ளே போயிட்டு அப்பா அப்பான்னு கத்திகிட்டே போகிறாங்க. அப்போ தான் அப்பா அப்படியே தூக்கு கலக்கத்தில், ஜேகே நீ எங்கே பார்த்தாலும் நீ இருக்க மாதிரி இருக்குது, இப்போ கூட எனக்கு உன் வாய்ஸ் தான் கேட்குது, சின்ன வயசில் நீ எப்படி அழுதுட்டு போனியோ அதே வாய்ஸ் இன்னும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கண்ணு கலங்குறாங்க. அப்பா இது நான் தான் ஜேகே, உண்மையாலுமே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே அவ்வளோ சந்தோஷத்தில் எழுந்து உட்காடுறாங்க. ஜேகே இது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை அப்படி டச் பண்ணி பார்க்குறாங்க. அப்பா நான் தான் உங்கள் பையன், உங்களை பார்க்கறதுக்காக நான் வந்துட்டேன் அப்படின்றாங்க. அப்பா சந்தோஷத்தில் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணும்போது அப்படியே பின்னாடி பார்க்குறாங்க, நம்ம ஜிமினா நிற்கிறாங்க. ஜிமினா நீ தான் இவனை கூட்டிகிட்டு வந்தியா, இங்கே வா இங்கே வந்து உட்காரு அப்படின்றாங்க. நம்ம ஜிமின் போய் உட்கார போகிறாரு. நம்ம ஜேகேக்கு செம்மையாக கோருது. அப்பா இவன் யாருப்பா, இவனை எதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் விட்றீங்க, அதுவும் உங்கள் பக்கத்தில் உட்கார விட்டுறீங்க, இவனை அவனுக்கு யாருன்னு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறாங்க. அப்பா எனக்கு இவனை யாருன்னே தெரியாது, இவன் யார், நீங்கள் எதுவும் புதுசாக வேலைக்கு ஆள் வச்சுருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன புதுசாக ஆள் வேலைக்கா, இல்லை அவன் எனக்கு ஒரு பையன் மாதிரி அப்படின்றாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, அப்போ நீ தான் என்னை பாதிலே விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. அப்பா நான் உங்களை வேணும் விட்டு போனேன், நீங்கள் தானே துரத்தி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் உன்னை வேணும்னே துரத்தி விடல, அப்போது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. ஜேகே புரிஞ்சுக்கிறாரு. அது எனக்கு புரியுதுப்பா, ஆனால் நீங்கள் இவன் யார், நீங்கள் எதுக்கு இவனை இங்கே வச்சுருக்கீங்க, போக சொல்லுங்கள் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஜேகே உனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாங்க. என்னப்பா இவனும் ஞாபகம் இல்லையான்னு கேட்குறான், நீங்களும் ஞாபகம் இல்லையான்னு கேட்குறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போ தான் அப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு, இவன் சின்ன பையன்ல ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டான் போல் அப்படின்னு.
உண்மையாலுமே மறந்துட்டியா என்ன? நீ சின்ன வயசில் அவனை அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றுவ. அவன் இல்லைன்னா நீ படிக்கவே மாட்ட தெரியுமா? நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணதே அவனால தான் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா அது எனக்கு தெரியாத வயசில் என்னமோ நடந்துருச்சு. நீங்கள் என்னப்பா இப்போயும் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அவனை போக சொல்லுங்கள், நான் தான் உங்களை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொசசிவ் ஆகுறாரு. ஆமாம், அவங்க அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அப்பா கேட்குறாங்க. அவங்க தான் எங்கே வந்திருக்காங்க, அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஆமாம் நீ தனியாக வந்த, ஆமாம் நீ எதுக்கு இப்போ தனியாக வந்த இந்த வயசில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா உங்களை பார்க்க நான் தனியாக தான் வரணும், வேறு யார் என்னை கூப்பிட்டு வருவா? நீங்கள் என்ன சின்ன பையன் நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் வளர்ந்துட்டேன் பார்த்தீங்களா? இதை பாருங்கள், இவனோட நான் ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே காமிக்கிறாரு. நம்ம ஜிமினாக்கு ஹைட்டை பற்றி பேசவும் செம்மையாக கோவம் வருது. அங்கிள் இவனை ஹைட்டை பற்றி மட்டும் பேச வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நான் அப்படி தான்ப்பா பேசுவேன், இவனை இங்கேருந்து போக சொல்லுங்கள். சரி எவ்வளோ நாளைக்கு இங்கே இருப்ப? யூனிவர்சிட்டிலாம் ஜாயின் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இப்போ தானே வந்தேன், ஏன்னா என்னை துரத்துறதுலே இருக்கீங்க? நான் உன்னை துரத்துற நினைக்கலடா, நீ மேற்கொண்டு படிப்பில, அதுக்கு தான் நான் கேட்டேன். இல்லைப்பா நான் இனிமேல் உங்களை பார்த்துக்கிட்டு இங்கேருந்தே படிக்கலான்னு இருக்கேன், இனிமேல் நம்ம லைப்ரரியும் நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஜிம்மினுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஜேகே இங்கே தான் இருக்க போகிறான்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பட் உங்கள் அம்மா எதுவும் சொல்லையாடா? அப்பா சின்ன வயசில் அம்மா என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க, என்ன தெரியுமா? நீ என் கூட தான் இருக்கணும், உனக்குன்னு ஒரு ஏஜ் வரும்ல, அப்போதைக்கு உனக்கு யார்கிட்ட இருக்கணும்னு தோணுதோ அவங்க கூட நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ப்ராமிஸ் பண்ணாங்கப்பா. அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன், உங்களை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. அப்பாவுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மின் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி நிற்கிறாரு. இதை நம்ம ஜேகே பார்த்துட்டு என்னடா லுக் விட்டுட்ருக்க, அதான் நான் வந்துட்டேல, கிளம்பு கிளம்பு அப்படின்றாரு. நீ ஏன்ப்பா அவனை துரத்துற? பாவம் அவன், நீ சின்ன வயசுல இருந்துட்டு நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் டெய்லி இங்கே வருவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. அப்பா சின்ன வயசில் சொன்னதுப்பா, அந்த வார்த்தை நான் கூட வைப்பா அந்த லூஸாவது ஞாபகத்தில் வச்சுப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏண்டா நான் உன்னை பார்த்துட்டு உனக்காக இவ்வளோ நாளாக இங்கே வந்துட்டு இருந்தது உனக்கு லூஸு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக போகிறாரு. ஜிம்மினா போனதுக்கப்புறம் ஜேகே ஓடி போயிட்டு ஜிம்மின் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் திரும்பி பார்க்குறாங்க. சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. நீ பக்கத்துலலாம் ஒன்றும் வர வேணாம்ப்பா, நான் சின்ன வயசில் தெரியாமல் சொல்லிட்டேன், அதை வாபஸ் வாங்கிக்கலாம், இனிமேல் நீங்கள் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளே போகிறாரு. பாவி இதை சொல்கிறதுக்கு தான் நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வளோ பேர மலையிலையும் வேகமாக ஓடி அவங்க வீட்டுக்கு போகிறாரு. தென் அம்மா அதை பார்த்துட்டு என்ன நீ இப்படி நினச்சிட்டு வந்திருக்கா, நீ சொல்ல இந்த நானே கூப்பிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா அவங்களுக்கு தெரியுமா சின்ன வயசில் ஜேகே இருக்கானா, அவன் திருப்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சொல்லிட்டு இருக்காரு. நீ இவனுக்காக தானே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா இனிமேல் என் லைஃப் வேறு மாதிரி இருக்கும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. இனிமேல் நீ சந்தோஷமாக உன் லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணு, டீனேஜ் வயசில் எப்படி இருக்கணுமோ அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஓகேம்மா இனிமேல் நான் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன், நீங்கள் பார்க்குறது சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ரூமுக்கு ஜாலியாக டான்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. தென் நம்ம ஜிம்மினா அப்படியே ரூமுக்கு போகும்போது இப்போ அம்மா வெளியே போயிட்டு அங்கே டோரை க்ளோஸ் பண்ணலான்ட்டு போகிறாங்க. எங்கே இவன் பைக்கை காணோம் அப்படின்னு சொல்லி தொலைவிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே போகிறாங்க. ஜிம்மின் உள்ளே இருந்துட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் பைக் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயையோ சந்தோஷத்தில் பைக்கை அங்கேயே வச்சுட்டு நடந்து வந்துட்டேன் போல், அம்மா நான் மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேம்மா, நாளைக்கு போய் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சரிடா நீ நாளைக்கு காலேஜ் எப்படி போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூப்பிட்டு அவங்க கூட போய்க்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ ஜிம்மின் அவங்க வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்காங்க. என்னடா எப்பொழுது நீ உன் பைக்கில் தான் வருவா, இன்றைக்கி ஏன் பைக்கு கேட்டிருக்கா, எங்கே உன் பைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது நீ நம்ம அந்த அங்கிள் இருக்கார்ல அவர் வீட்டுக்கு முன்னாடி என்னை இறக்கி விட்டுரு, நான் என் பைக்கை எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. தென் இப்போ நம்ம ஃப்ரெண்டும் அப்படியே ஜிம்மினாவை அவங்க வீட்டுக்கு முன்னாடி இறக்கி விட்டுறாங்க. நீ வரியா இல்லை நான் போட்டாடா அப்படின்னு கேட்குறாங்க. நீ போடா நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜேகேவோட அப்பாவை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. டேய் நீ அங்கே என்னடா எதுக்குடா வர, நான் அவன்கிட்ட சொன்னேன்னா இல்லையா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு குச்சி எடுத்து வச்சு நிற்கிறாரு. நீ ஏன்டா இப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து ஜிம்மின்னு கேட்குறாங்க. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேங்க வரக்கூடாதுன்னு, உன் காது கேட்காதா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. யார் ஜேகே அப்படிங்கும்போது அப்பா அந்த லூசு பையன்ப்பா நேற்று உங்கள் கடையில் இருந்தாலும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. எந்த லூசு பையன், நம்ம கடையில் அப்படி யாருமே இல்லையே. அங்கிள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஐயோ நீ அவனை தான் லூசு பையன்னு சொன்னியா, அவனை ஃபஸ்ட்டு உள்ளே விடு அப்படின்றாங்க. அப்போ போங்கப்பா இவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அவன் வரட்டும் விடுன்றாங்க. தென் நம்ம ஜிம்மின் இப்போ உள்ளே போகிறாரு. அங்கிள் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபீவர் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்குப்பா அப்படின்றாங்க. சரி நம்ம ஜேகேவை இப்போ யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும், உங்கள் யூனிவர்சிட்டியில் தான் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன், ஓகேவா அப்படின்னு கேட்குறேன். அங்கிள் இது சூப்பராக இருக்கே,
நான் ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன், பரவாயில்ல நீ இந்த 1 இயர் அவனை பார்த்துக்கிட்டினா அதுக்கப்புறம் அவனே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. சரி அங்கிள், நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ண வரீங்களா என்ன? ஆமாம், அதுக்கு தான் அவன் ரெடி ஆகிட்டுருக்கான், பார்த்தியா இல்லையா? மனசில் அப்படியே டீச்சர் நினப்பு குச்செல்லாம் வச்சு நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அப்பா வம்பிழுத்துட்ருக்காரு. ஆமாம் அங்கிள், இவன் ஒரு வேளை இவனுக்கு ப்ரொஃபஸர் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. அது தெரியலையே, போக போக தான் தெரியும். சரி நீ எங்கள் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அங்கிள் எனக்கு இப்போவே யூனிவர்சிட்டிக்கு லேட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. சரிப்பா நீ முன்னாடி போ, நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொன்னேன். இல்லை வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் லேட்டாக போனாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உட்காந்துருக்காரு. பட் திடீர்னு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, டேய் நீ வரியா இல்லையாடா, உனக்கு இன்னைக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது ஞாபகம் இருக்காளே அப்படின்னாங்க. ஐயோ அங்கிள், நான் ப்ராக்டிக்கல் இருக்குங்கிறதே மறந்துட்டு நான் கிளம்புறேன். சரிப்பா நீ போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜிமின் கிளம்பிடுறாரு. நம்ம ஜேகேவோட அப்பா சரிடா வா போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கூப்பிட்டு போகிறாங்க. அப்பா நம்ம யூனிவர்சிட்டி போகிறோம்ல, அது நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அது நான் தான் உனக்கு தெரியும்ல, உனக்கு எப்படிப்பட்ட ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் யூனிவர்சிட்டி, நீ நல்லா படிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. அப்பா அவங்க பேரை நான் காப்பாற்றுவேன், இந்த லைப்ரரியை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னேறி கொண்டு போ, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. தென் இப்போ 2 பேருமே யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஜேகே அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. அப்பா அந்த யூனிவர்சிட்டி உண்மையாலுமே சூப்பர் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சரி வான்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு இவன் தான் என் பையன், இவன் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜேகே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அப்பா நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, நம்ம லைப்ரரியை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. அங்கே போயிட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, சின்ன வயசில் பார்த்ததில்ல. ஸோ அங்கே அங்கே கசங்கி கிடக்கிற எல்லா புக்ஸையும் நீட்டாக எடுத்து வச்சிட்ருக்காரு. இப்படியே ஈவினிங் ஆகிடுது. நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் இன்றைக்கின்னு பார்த்து கேர்ள்ஸாக வர ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இந்த கேர்ள்ஸ்லாம் இங்கே வராங்களேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நிறைய சீனியர் பொண்ணுங்களாம், டே தம்பி நீ பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னாங்க. இங்கே பாருங்க, என்னை நீங்கள் தம்பின்லாம் சொல்லக்கூடாது, என் பேர் ஜேகே, நீங்கள் ஜேகேன்னு தான் கூப்பிடணும் ஓகேவா அப்படின்றாரு. சரி ஜேகே, இந்த மாதிரி இந்த புக்ஸ்லாம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஐயோ இந்த புக்ஸ்லாம் எவ்வளோ, நீ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்கல, சரியா அந்த புக்குக்கு பின்னாடி இல்லாட்டி முன்னாடி சைடில் ரேட் போட்டிருக்கும் பாரு அப்படின்றாங்க. ஓகே அக்கா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே புக்கை பார்த்துட்டு அப்படியே பில்லெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்காரு. இப்போ கரெக்டாக நம்ம ஜிம்மின் உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. நம்ம ஜேகே கஸ்டமர் நினச்சிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இப்போ ஃபேஸை பார்க்குறாங்க. நீ எதுக்கடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கையை வைக்கிறாரு. நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டல, இரு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜேகே ஜிமினாவை டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எதுக்கடா என்ன ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. இரு இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஃபோட்டோ ஷாப்புக்கு போயிட்டு ஒரே நிமிஷம் இந்த கடையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு இந்த ஃபோட்டோ எனக்கு அப்படியே பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அதை பிரிண்ட் அவுட் மாதிரி வாங்கிட்டு வந்து முன்னாடியே ஜிமினோட ஃபோட்டோ ஒட்ட வச்சுட்டு, இந்த பர்சனுக்கு இனிமேல் இங்கே அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாரு. ஜிம்மின் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. என்னோடய ஃபோட்டோ அழகாக இருக்குது, கீழே என்ன இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது. எதுக்கடா இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்க அப்படின்னு. உனக்கு தான் நான் பேசினா புரிய மாட்டேங்குதே, அதான் நான் செயலில் காமிச்சேன், இனிமேல் இங்கே வந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நான் இனிமேல் இங்கே உள்ளே வரக்கூடாதா, இதை நான் உன் கையால் இதை எடுக்க வைக்கிறேன் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போகிறாரு. அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கே உட்காந்துட்டு வரப்போகிற எல்லாத்துக்கும் பார்த்துட்ருக்காரு. தென் ஜிமின் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா, என்னடா இன்றைக்கி வந்துட்டேன் அதிசயமாக இருக்குது அப்படின்றாங்க. அதாம்மா அங்கே ஒர்க் பண்ண ஆள் வந்துட்டாங்க, இனிமேல் நான் தேவைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி கோவத்தோடய போகிறாரு. ஜிமின் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, இது எப்பொழுதும் வரமாட்டானே, 7 o'clock இல்லாட்டி 8 o'clock தானே வருவான், இன்றைக்கி என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே குழம்பி போய் உட்காந்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ அப்பா வா நான் உன்னை கொண்டு போய் விட்டுட்டேன் அப்படியே நான் லைப்ரரிக்கு போயிடுறேன் அப்படின்றாங்க. அப்பா வேணாம்ப்பா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நானே போய்க்கிறேன் அப்படின்றாரு. இல்லைப்பா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ அப்பாவே ஃபஸ்ட் டேனால் நம்ம ஜேகேவை என்ட்ரன்ஸில் விட்டுட்டு கிளம்புறாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஜிம்மின் ஒரு கிளாஸ் ரூமில் வந்துட்டு ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்காரு ஜேகேவை பைனாகுலர் வச்சு. ஜிம்மின் உள்ளே போகும்போது அங்கே ஒரு பொண்ணோட எக்ஸாம் பண்ண ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே பறந்து போகுது. இதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு ஐயோ ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்டிக்கல் பண்ண பேப்பர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஃபேஸை பார்க்குறாரு. பார்த்தோன்னே நம்ம ஜேகேக்கு அங்கே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆகிடுது அந்த பொண்ணை பார்த்துட்டு.
ஜேகே அப்படியே பார்த்துட்டு, "என்ன இவ்வளோ அழகா இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் இயரா?" அப்படி. "இல்லப்பா, நான் உன்னோட சீனியர்." "சரி, நான் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு அழகா போயிட்டுருக்கு. அதோட ஹேர்லாம் அப்படியே காத்துல பறக்குது. நம்ம ஜேகேக்கு அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்காரு. இது நம்ம ஜிமின் மேல இருந்துட்டு, "ஓ! உன் ரூட் அப்படி போதா? இரு நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்காரு. தென் இப்போ அந்த பொண்ணு கரெக்டாக ஜிமினோட கிளாஸ்க்குள்ள போகுது. "ஹே ஜிமின், இந்தா உன்னோட ரிசல்ட் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுக்குது. "என்ன அதிசயமாக ப்ராக்டிக்கல் பேப்பர் வந்து கொடுத்துட்ட?" அப்படின்றாங்க. "அது என்னன்னு தெரில, நம்ம சார் தான் எல்லாத்துட்டையும் கொடுக்க சொன்னார்" அப்படின்னு சொல்லுது. அப்போது ஜேகேவை ஜன்னல் வழியாக நம்ம ஜிமின் பார்த்துட்ருக்காரு. "ஆமாம், அந்த பையன் யார்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாரு. "அதுவா, அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணா, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, வேறு யாரையாவது பார்க்க வந்திருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ தான் நம்ம ஜிமினுக்கு புரியுது, ஓ இந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவன் தான் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. நம்ம ஜேகே கிளாஸ்க்கு போகாமல் ஜிமினோட கிளாஸ்க்கு முன்னாடி நின்றுட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணு வெளியே வந்து, "என்னப்பா வேணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை இல்லை, நான் இந்த யூனிவர்சிட்டிக்கு இதான் ஃபஸ்ட் டைம், என் கிளாஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. "ஓ உன் கிளாஸா, இரு வரேன், நான் கூப்பிட்டு போகிறேன்னு" சொல்லிட்டு கரெக்டாக அந்த பொண்ணு தான் கிளாஸ் லீடர். ஸோ அவங்க சார் கூப்பிட்டாரு. "ஒரே நிமிஷம் இங்கே இருன்னு" சொல்லிட்டு ஜிமின் கிட்ட போய், "ஏய் இந்த கிளாஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட மட்டும் காமிச்சிடுறியா?" அப்படிங்கிற. "நான் ஏன் காமிக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஜிமின் கேட்குறாரு. "ஏய் ப்ளீஸ்ப்பா, என்ன சார் கூப்பிட்டாரு, பாவம் அந்த பையன் பேர ஃபஸ்ட் இயர் போல், கிளாஸ்க்கு லேட்டாக போனால் திட்டு வாங்குவான், உனக்கே தெரியும்ல, அவனை போய் விட்டுறேன்" அப்படின்றாங்க. "அப்படியா, நீ அந்த பையன்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் நான் விடுறேன்றாங்க." தென் கரெக்டாக அந்த பொண்ணு வந்து ஜேகே கிட்ட, "தம்பி, எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஒர்க் இருக்கு." "என்னது தம்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்ருக்காரு. சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக கேட்குறாரு. "எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, இவன் உன்னை கொண்டு போய் விட்டுருவான்" சொல்கிறாங்க. இப்போ ஜேகே யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஜிம்மின். "என்ன இவனா, இவன் இந்த யூனிவர்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜே கேட்குறாங்க. "ஆமாம், இவன் இந்த யூனிவர்சிட்டி தான், இவன் நல்லா டாப்பர் தான், இவன் நல்லா படிப்பான்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. "இவன் என்ன படித்தா எனக்கு என்ன, ஏன் இவன் கூட என்ன கோத்துட்றீங்க?" "இல்லை நான் பேய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. "இல்லை இல்லை, அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, நான் தான் உன்னை கிளாஸில் போய் விடுவேன், ஒழுங்கா வான்னு" சொல்லிட்டு ஜிம்மின் கூப்பிட்டு போகிறாரு. "தோ இந்த சைடு தான் வான்னு" சொல்லிட்டு இப்படி ஜிமின் வேறு வழியாக கூட்டிகிட்டு போகிறாரு. "என்ன இந்த சைடு கூப்பிட்டு போகிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. "உன் கிளாஸ்க்கு தானே போகணும், வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு யாருமே இல்லாத இடத்துல நிற்க வச்சுட்டு நம்ம ஜேகேவோட ஷோல்டரை பிடிச்சி அங்கே இருக்க அந்த செவுத்து மேலே தள்ளி, "இங்கே பாரேன், நீ என்ன அந்த பொண்ணுக்கு ரூட்டு விட்டுட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஜேகே இதை பார்த்துட்டு, "என்ன உன் கிளாஸ்னா நீ ரூட்டு விடுவியா, அந்த பொண்ணு எனக்கு தான்" அப்படின்றாங்க. "ஏன் அது உன்னோட சீனியர்டா, இருந்துட்டு போகுது, எனக்கு சீனியர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்" அப்படின்றாங்க. "ஓ உனக்கு சீனியர்ஸை தான் பிடிக்குமா, நானும் சீனியர் தான். சீ நீ பையன், அது எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பொண்ணு, எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிக்கும்" அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. "ஓ அப்படியா, தயவு செஞ்சு நீ என்னோட வாழ்க்கையில் நடுவில் வந்துடாத" அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. "என்ன உன் வாழ்க்கையில் நான் வரேனா, அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. தென் இப்போ நம்ம ஜிமினா வந்துட்டு, "இங்கே பாரேன், உனக்கு அந்த பொண்ணு கரெக்ட் ஆகாது, அந்த பொண்ணு எனக்கு தான்" அப்படின்னு சொல்கிறாரு. "என்ன உனக்கா?" "ஆமாம், அந்த பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிக்குமா?" "ஆமாம், இப்போ கூட நீயே பார்த்துருப்ப, அந்த பொண்ணு பேப்பர் வந்து என்கிட்ட தான் கொடுத்துருக்கோம், அந்த பொண்ணுக்கு என்கிட்ட பேசணும்னு ரொம்ப நாளாக ஆசை, அதான் ஏதாவது ஒரு வழியாக என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கோம், நான் தான் அவாய்ட் பண்ணுவேன்" அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாரு. "இல்லை இல்லை பரவாயில்ல, அந்த பொண்ணை நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவேன், தயவு செஞ்சு நீ என் வழியில் வராத" அப்படின்னு ஜேகே அங்கேருந்து சொல்லிட்டு போகிறாரு. "உனக்கு தான் உன் கிளாஸ் தெரியாதே, பரவாயில்ல, நீ உன்னையும் பின்னாடி வந்துடாத, நானே கண்டுபிடிச்சி போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. ஜேகே இப்படி போகிறத பார்த்துட்டு ஜிம்மின் கோவத்தோட கலந்த ஒரு ஸ்மைலில் பார்த்துட்ருக்காரு. கோவம் எதுக்குன்னா, நம்ம ஜேகே வந்தோடனே இப்படி பண்ணுறது, ஸ்மைல் எதுக்குன்னா நம்ம ஜேகேவை எப்படியாவது அந்த பொண்ணு கூட இருந்து கழட்டி விட்டு நம்ம கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு நிற்கிறாரு. தென் இப்படியே அன்னைக்கு நாள் முடியுது. இப்போ நம்ம ஜேகே யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வேக வேகமாக லைப்ரரி போயிட்டுருக்காரு. அங்கே போனால் திடீர்னு ஜிம்மின் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காரு. "இங்கே எதுக்கடா வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. நான் இங்கே வரக்கூடாதா என்ன? அதான் இவ்வளோ பெரிய ஃபோட்டோ வச்சு ஒட்டி வச்சுருக்கேனே, அதுக்கப்புறமும் வரக்கூடாதுன்ற, ஏன் என் ஃபோட்டோ வச்சனால தான்டா உனக்கு இவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. "இல்லை இல்லை, இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்தப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க, அதுவும் சீனியர் சிஸ்டர்ஸ்லாம் வந்தாங்க தெரியுமா" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. தென் கரெக்டாக அந்த சீனியர் பொண்ணு அங்கே உள்ளே வராங்க. "ஏய் ஜிமின், நீ இங்கே தான் இருக்கியா? ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் நான் உள்ளே வந்தேன் தெரியுமா" அப்படின்றாங்க. ஜிமின் இதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க ஜேகேவை நக்கலா. "என்ன இவன் ஃபோட்டோவை பார்த்து தான் வந்தியா, இரு நான் இப்போவே பண்ணுறேன்னு" சொல்லிட்டு ஜேகே வெளியே போயிட்டு ஜிமினோட ஃபோட்டோவை அப்படியே கிழிச்சு கீழே போட்டுடுறாரு. "ஹே ஜேகே, இது நீ தானே, நீ இங்கே என்ன பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்போ இது ஜிம்மின் கடை இல்லையா?"
இல்ல. நீங்க அந்த ஃபோட்டோவ பார்த்தீங்க. அது கீழ என்ன எழுதியிருந்தேன்னு பார்த்தீங்களா இல்லையா? அப்படின்னு. இல்லையே நான் அத பார்க்காம விட்டுட்டேனே. இவன மாரி ஆளுங்கலாம் உள்ள அலோடே கிடையாதுன்னு எழுதியிருந்தேன். நீங்க அத பார்க்கலையா? ஏன் இவனுக்கு என்ன? இவன் நல்ல பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அப்பதான் ஜேகேக்கு புரியுது. ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு ஜிமின் மேல உண்மையாலுமே க்ரஷ் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நினச்சிக்கிறாரு. கடைக்குள்ள வந்துட்டோம். எதுவும் வாங்காம போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருக்க லவ் ஸ்டோரி புக்க எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஜேகே கிட்ட இத பில் போட்டு குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. இத ஜேகே பார்த்துட்டு உண்மையாலுமே இந்த பொண்ணுக்கு ஜிமின் மேல லவ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இவ என்னதான் ஜிமின் படிச்சிட்டனாலும் நம்ம கரெக்ட் பண்ண விடவே கூடாது. நம்ம தான் இவள கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல லவ் இருக்கோ இல்லையோ ஜிமின்க்கு கிடைக்க கூடாதுன்ட்டு ஜேகே இப்படி பண்றாரு. இந்த பொண்ணு போனதுக்கப்புறம் ஜேகே ஜிமினாவை திரும்பி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஜிமின் அவள் எனக்கு தான் நான் அவளை ஃபாலோ பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஜேகேக்கு கோவம் தாங்கலை. வெளியே நின்றுட்டு இவன் உண்மையாலுமே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறேன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. பார்த்தா உண்மையாலுமே ஜிமின் ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காரு. ஜேகே கோவமாக இருது. கடையும் விட முடியல, அங்கேயும் போக முடியலன்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. கடவுளே அந்த பொண்ணு ஓகே சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜிமின் அப்படியே வேறு சைடு ஆப்போசிட்டில் திரும்பி போயிடுறாரு. தென் நெக்ஸ்ட் டே யூனிவர்சிட்டியில் இப்போ அந்த பொண்ணு வந்து ஜிமினா கிட்ட நான் ஒரு பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், உன்னை வச்சு ஒரே ஒரு ட்ரையல் மட்டும் பார்த்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா கேட்குறாங்க. ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணேன் அப்படின்றாங்க. நம்ம ஜிமின் வர வழி இல்லாமல் அப்படியே ஜன்னல் சைடு திரும்பி நின்றுட்டுருக்காங்க. அது கரெக்டாக சொல்லும்போது ஜேகே இதெல்லாம் கேட்டுடுறாங்க. அந்த பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேங்கிறத மட்டும் கேட்கல, இப்போ லவ் சொல்ல போகிறத மட்டும் கேட்டுடுறாரு. இப்போ கரெக்டாக ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லவும் ஜேகே கிளம்பி போயிடுறாரு. அந்த பொண்ணை அப்படியே சொல்லி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஜிமின் கேட்குறாரு, நீ யாருக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிற அப்படின்றாங்க. இப்போ கரெக்டாக அந்த சைடு ஜேகே வராரு. ஜேகே ஒரே நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜேகே கூப்பிட்டு போகுது. ஜிமின் புரிஞ்சுக்கிறாரு, ஐயோ இந்த பொண்ணு ஜேகேக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண போகுது போல் அப்படின்ட்டு. தென் இப்போது கரெக்டாக அந்த சீனியர் பொண்ணு கூப்பிடவும் நம்ம ஜேகே திரும்பி பார்த்துட்டு நம்மளே இது கூப்பிடுறாங்க ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஆர்வம் வராரு. கரெக்டாக நம்ம ஜேகே கிளாஸில் இருக்க பொண்ணு வந்துட்டு உன்னை சார் கூப்பிடுறாரு பாரு அப்படின்னு சொல்லவும் ஜேகே போகிறாரு. இப்போ கரெக்டாக நம்ம ஜிம்மின் பின்னாடி வந்துட்டு நீ என்ன அந்த பையனை லவ் பண்ண போறியா, என்ன அந்த பையன் தான் ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிச்சு, அவன் உன்னோட சின்ன பையன், பரவாயில்ல அவன் சின்ன பையனாக இருந்தாலும் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. உனக்கு இவ்வளோ தான் தெரியுமா, அவனும் நல்ல பையன்ல, அவனை பற்றி எனக்கு தெரியும், ஏன்னா நான் அவன் கூட ஒர்க் பண்ணுறாள அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, அவனுக்கு பொண்ணுங்களெல்லாம் பிடிக்காது, அவன் ஒரு பிஎல் லவ், ஸோ அவனுக்கு பசங்களை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்றாரு. என்ன சொல்கிற, வேணா நீ பாரேன் அவன் கூட இருக்க ஒரு பையனை பார்த்துட்டே இருக்கான் பாரு அப்படிங்கும்போது அவன் நம்ம ஜேகே வந்துட்டு சாரு அந்த பையனுக்கு நீ இந்த பையனை பார்த்து நல்லா கற்றுக்கோ, அவனை மாதிரி படி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்காக ஜேகே அப்படி பார்த்துட்ருப்பாரு. அந்த பொண்ணு பார்த்துட்டு ஐயையோ உண்மையாலுமே அவன் அப்படி தான் போல அப்படின்னு நினச்சிக்குது. நான் அப்படி பொய் சொல்கிறேன்னா நீ வேணா நெக்ஸ்ட்டு வேணா பாரேன், அவனுக்கு சீனியர்லாம் பிடிக்காது, ஸோ நான் போனோன்னு என்னை எப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி பார்ப்பான் பாரேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜிம்மின் கரெக்டாக அங்கே போய் உள்ளே போகிறாரு. என்னப்பா உள்ளே வந்திருக்கேன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை சார், இதோ இந்த ஜேகே இருக்கான்ல புக்கை வச்சுட்டே வந்துட்டான்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்ம ஜேகே ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்க்குறாரு. இதையும் இந்த பொண்ணு பார்த்துட்டு புரிஞ்சுக்குது, இவன் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் போல், ஐயையோ இவனை நல்ல வேளை நான் ப்ரப்போஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுது. தென் இப்போ அந்த பொண்ணு போகும்போது இல்லை இப்படியே விட்டால் அந்த பொண்ணு மறுபடியும் வந்துடும்னு சொல்லிட்டு வேறு எதை பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது மட்டும் இல்லாமல் அவன் ப்ளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. உன் கூட இருக்க ஃப்ரெண்டை நீ இப்படி தான் சொல்லுவியா? இல்லை கூட இருக்கிறது என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு பொண்ணோட லைஃப் கெட்டக்கூடாதுல்ல, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. என்ன சொல்கிற, அவனுக்கு நான் சொன்னேன்ல கே கப்புள் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு, பட் அவன் ஒரு தடவை நானும் அவனும் பெட்டு கட்டி விளையாடிட்டு இருந்தோம், அப்போ நீ கரெக்டாக கிராஸ் பண்ணி போனியா, நான் வேணா பாரு அந்த சீனியர் இருக்காங்களா அவங்கள கரெக்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு என்னை உன் முன்னாடி காமிச்சான். அதுக்கப்புறம் தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான். என்ன இப்படிப்பட்ட பையனா, பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான், என்ன இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அப்படியே சுத்தமாக ஹர்ட் பண்ணிடுது. தென் இப்போ சார் போனதுக்கப்புறம் கரெக்டாக ஜேகேக்கு ஒரு பையன் ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ அந்த பையனை தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு ஜேகே ஹக் பண்ணியிருப்பாரு. அந்த பையனை சும்மா நார்மலாக ஹக் பண்ணியிருப்பான். இதான் அந்த பொண்ணு பார்த்துட்டு இவன் இப்படிப்பட்ட பையனான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமாக போய் ஜேகேவை கன்னத்துலேயே அடிச்சிருது. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. சீனியர் நீங்கள் இப்போ எதுக்கு என்ன அடிச்சிங்க அப்படிங்கிறது, இனிமேல் உன்ட்ட நான் பேசவே மாட்டேன், என் ஃபேஸ்லேயே முடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுது.
நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் நடிச்சிட்டு போகிறீங்க, ரீசன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. நீ டெஸ்ட் பண்ணி விளையாட உனக்கு என் லைஃப் தான் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுது. ஜேகேக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ தான் ஜிம்மின் அங்கே டான்ஸ் ஆடி குதிச்சிட்ருக்காரு. அதை அப்படி கீழே குனிஞ்சு பார்த்துட்ருக்காரு. ஜேகேக்கு அப்படியே கோவமாக வருது. அப்படியே தென் நம்ம ஜிம்மின் அப்படியே பின்னாடி திரும்பி சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. ஜேகே பின்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே மறைச்சிட்டு நிற்கிறாரு. ஜிம்மின் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, ஐயோ நீ தப்பாக நினச்சிக்காத, நான் வேறு எதுக்கும் ஆடல, சும்மா எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நின்று இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, என் லவ்வை கெடுத்து விட்டது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன, நான் என்ன பண்ணேன், நீ லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாரு. நான் தான் உங்ககிட்ட அன்றைக்கே சொன்னல என் லைஃப்பில் குறுக்க வராதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ தைரியம் தான் அந்த சீனியர் பொண்ணை என்னை இப்படி பண்ண வச்சுருப்பேன், அவகிட்ட அப்படி நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. அதுவா, அது வந்து நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதான் அந்த பொண்ணு போயிடுச்சு. நான் போய் ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொன்னியா, அந்த பொண்ணு என்ன நினச்சிருக்கோம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடி போகலான்னு போகும்போது கரெக்டாக அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த பொண்ணு ஜேகே இருக்க கோவத்தில் அந்த ப்ரப்போஸை அக்செப்ட் பண்ணிக்குது. இதை பார்த்து நம்ம ஜேகேவோட ஹார்ட் அப்படியே பிரேக் ஆயிடுது. பட் நம்ம ஜிமினாவோட ஹார்ட்டில் புதுசாக ஒரு ஃப்ளவர் பூக்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷத்தில் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்காரு. ஜேகேக்கு பயங்கர கோபமாக வருது. நல்லா பண்ணிட்டடா, நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கோவத்தோடு போய் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காரு. தென் ஜிமினா உள்ளே போய் உட்காந்துருக்காரு. அப்போ தான் யோசிச்சுட்ருக்காரு, நம்ம இவன் பின்னாடியே சுற்றவும் தான், அதுவும் லைப்ரரி, வீடு, அப்புறம் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பின்னாடியே சுற்றவும் தான் இவனுக்கு நம்மளோட அருமை புரியல. 2 நாள் நம்ம இவன் பின்னாடியே சுற்றக்கூடாது, அப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஜிமின் 2 நாளாக நம்ம ஜேகே கண்ணில் படவே இல்லை. ஜேகேவும் தொலைவிட்ருக்காரு. எங்கே ஒன்று எப்போ பார்த்தாலும் நம்ம பின்னாடியே சுற்றிட்டு நம்மளை தொல்லை பண்ணிகிட்டே இல்லையோ, இப்போ அதை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே தொலைவ ஆரம்பிக்கிறாரு. தென் லைப்ரரி போகிறாரு. அங்கே போயிட்டு நம்ம ஜிமினாவை பார்த்துட்ருக்காங்க, என்னடா காணமேன்னு சொல்லிட்டு. தென் அங்கே செம்மையாக மழை பெய்யுது. அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பூனைக்குட்டி டிராஃபிக்கில் மாட்டிக்குது. இதை போய் ஜிமினா காப்பாற்றலான்ட்டு போகும்போது கரெக்டாக ஆக்சிடெண்ட் ஆயிடுது. எல்லாமே ஒரு மாதிரி கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜேகே லைப்ரரிக்கு முன்னாடி நின்றுட்டு, என்ன கூட்டமாக அங்கே நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறவரை எல்லாத்துட்டையும் கேட்டுட்ருக்காங்க. அங்கே ஒரு வயசான தாத்தா, ஒரு பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வந்திருப்பான் போல் அவனுக்கு அப்படின்றாரு. என்ன யூனிவர்சிட்டி படிக்கிற பையனா, இந்த சைடு அதிகமாக அலையுது, ஜிமினா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி பதறுது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கிட்ட ஒரு பையன் போயிட்டுருக்கான். அவனை பிடிச்சி கேட்குறாரு, உனக்கு தெரியும்ல, இங்கே கடையில் ஒரு பையன் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தால ஜிமினான்னு சொல்லிட்டு, அவனுக்கு தான் அப்படின்றாங்க. என்ன ஜிமினுக்கு ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை கூட பார்த்துக்காம அப்படியே ஓடுறாரு பதறிட்டு. ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு கத்திட்டு போகிறாரு அந்த கூட்டத்துக்குள்ளே. அங்கே பார்த்தா நம்ம ஜிமின்க்கு லைட்டாக காலில் மட்டும் அடிபட்டிருக்கோம். அந்த பூனையை பட் சேவ் பண்ணிடுவார். ஒரு மாதிரி பயத்தில் ஜிமினான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வர்றாரு. கண்ணெல்லாம் கலங்கிடுது வேற. நீ எங்கே இருக்கும்போது கரெக்டாக ஜிமின் அங்கே உட்காந்துட்டு அந்த பூனைக்குட்டி தடவி கொடுத்துட்ருக்காரு. நம்ம ஜிமின் காலில் பட் லைட்டாக பிளட் வருது. நம்ம ஜேகே கோவத்தில், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, கொஞ்சம் கூட மூளை இருக்கா இல்லையா, உனக்கு அந்த பூனை தான் முக்கியமா, உன்னோட உயிர் பென்ஷன் என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. இந்த பூனையும் ஒரு உயிர் தானே, அது இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்க. அங்கே இருக்க எல்லாமே அப்படியே போயிடுறாங்க இதை பார்த்துட்டு. தயவு செஞ்சு முன்னாடி வராத கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டுருக்காங்க. நம்ம ஜிமின் அப்படியே ஓடி வந்து நம்ம ஜேகே அப்படின்னு கத்துறாங்க. ஜேகே திரும்பி பார்த்துட்டு, உன் காலில் அடிபட்டு இருக்கு, எதுக்கு ஓடி வர அப்படின்னு கேட்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, இதுக்கு தான் சொல்லிட்டு நம்ம ஜேகே மேலே ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. அங்கே இருக்க மலையில் யாருமே கண்டுக்கல. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்ன இப்படி குரங்கு குட்டி மாதிரி நம்ம மேலே தாவிட்டு இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு, இதுக்கு மேலே என்னால் லவ் சொல்லாமல் இருக்க முடியாது, ஐ லவ் யூ ஜேகே, இனிமேல் நீ எந்த பொண்ணு பின்னாடி போகிறதையும் என் கண்ணால் நான் பார்க்க விரும்பலை, அதனால தான் இனிமேல் உன்கிட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. நீ எப்படின்னு தெரில, பட் ஆனால் என்னோட 10 வயசுலேருந்து நான் ஒன்றை மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன் ஒவ்வொரு நாளும். நீ வருவேன்னு அதனாலவே நான் அந்த லைப்ரரியில் உனக்காக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இனிமேவும் என்ன உன்னால் அவாய்ட் பண்ண முடியாது, நானும் உன்னை விட்டு விலக மாட்டேன், ஐ லவ் யூ ஜேகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஜிமினா கிஸ் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு உண்மையில லவ் இல்லையே அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நான் கிஸ் பண்ணும்போது என்னை அவாய்ட் பண்ணாமல் நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து என்னால் நவர முடியல, இந்த சைடும் வண்டி இருக்குது, இந்த சைடும் வண்டி இருக்குது, பார்த்தியா இல்லையா அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு, இல்லையே, உனக்கு 5 கிலோமீட்டரில் ஒரு வண்டி இருக்குது, 5 கிலோமீட்டரில் ஒரு வண்டி இருக்குது, நீ சாதாரணமாகவே நகர்ந்து போகலாம்ல, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறாங்க.
ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாங்க. இல்லையே, நான் அப்படி உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. சரி, 2 நாளாக எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, பட் உனக்கு அந்த ஃபீலிங்ஸே இல்லையா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாங்க. சரி, நீ ஃபஸ்ட்டு என் மேலேருந்து இறங்குறியா, அப்போ தானே சொல்ல முடியும். எவ்வளோ நேரம் நானும் உன்னோட வெயிட்டை தாங்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஜிம்மின் அப்படியே இறங்குறாரு. சரி, நீ சொல்லு, 2 நாளாக உனக்கு என்னை பார்க்கணும் போல இல்லையா என்ன? இல்லை, எனக்கு அந்த 2 நாளுமே ஏதோ ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. அப்போ நீ என்னை கொஞ்சமாவது யோசிச்சு பாரேன், எவ்வளோ வருஷம் நீ இல்லாமல் நான் இருந்திருப்பேன் அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாரு. சரி, நான் வராமல் போயிருந்தேன் என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. நீ வராமல் போயிருந்தேன்னா என்னால் என்ன பண்ண முடியும், நான் உனக்காக இந்த இடத்துலையே தான் இருந்திருப்பேன் அப்படின்றாரு. ஆமாம், நான் இப்போ கூட திருப்பி போயிடுவேனே அப்படின்னு ஜேகே சொல்கிறேன். என்ன போயிடுவியா, என்ன சொல்கிற? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லையே. நீ அதான் என்னை ஓடி வந்து ஹக் பண்ண, கிஸ் பண்ண, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இன்னொன்று கொஞ்ச நாளில் எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிற, உண்மையை சொல்லு. அப்புறம் எதுக்கு உங்கள் அப்பா உன்னை யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி விட்டாங்க? அது எங்கள் அப்பா ஆசைக்காக நான் இங்கே வந்தேன், பட் நான் இங்கே இருக்க மாட்டேன், அது அவருக்கே தெரியாது அப்படின்றாங்க. உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி ஆட்டிகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே என்ன உண்மை? இதுதான் உண்மை. நீ திரும்பி எதுக்கு வந்தா, வராமலே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஜிம்மின் திட்டுறாங்க. நான் திரும்பி வந்ததுக்கு ரீசனே நீ தான் அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைலோட சொல்கிறாரு. என்ன சொல்கிற? எனக்கு நான் ஒன்று மறக்கவே இல்லை தெரியுமா? நீ ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுருந்த தெரியுமா? அந்த டைரி என் கிட்ட தான் இருக்குது இன்னும். நான் அதை போகும்போது நீங்கள் லைப்ரரியில் தான் வச்சுருந்தேன், நான் அப்படியே அதை எடுத்துகிட்டு போயிட்டேன். அதை ஒவ்வொரு தடவையும் பார்ப்பேன் தெரியுமா? இங்கே வர வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் உன் ஞாபகம் இருக்கும். அடிக்கடி நான் உன்னை மறப்பேன் தான் நினப்பேன். பட் நான் ரூமில் உன்னோட அந்த டைரியை வச்சுருப்பேன். அதை பார்க்கும்போது நான் திருப்பி உன்னோட பேச மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்படுவேன். நான் இங்கே வந்ததுக்கு ரீசனு, அதுவும் தனியாக வந்ததுக்கு ரீசனே உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக, ஒன்று அப்புறம் என் அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லுவார். ஜிம்மினுக்கு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நம்ம ஜேகே திரும்பிட்டு அப்படியே அலறாரு. நீ இவ்வளோ வருஷமா எப்படி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியோ அதை விட பல மடங்கு நான் அவ்வளோ ஹர்ட் பண்ணிவிட்டு என்னவே கஷ்டப்படுத்திட்டு உனக்காக அங்கே என் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது, எனக்கு சின்ன வயசில் நான் எழுதின டைரியே அது உங்ககிட்ட தான் இருக்கா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாங்க. இப்போ நான் நம்ம லாங்குவேஜில் தானே சொன்னேன், வேறு எதுலையே சொன்னேனா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. தென் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போ ஜேகே ஜிமினாவை கிஸ் பண்ணுறாரு. இதை கரெக்டாக அம்மா, நம்ம ஜேகேவோட அம்மா கார்லேருந்து இறங்கி பார்த்துட்றாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இவனுங்க என்ன பண்ணிட்டுருக்கானுங்க, நம்ம பையன் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க. அம்மா நீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இதான் அவங்க அப்பா உன்னை பார்த்துக்கிற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பாவுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா, உங்களுக்கே தெரியும்ல ஜிம்மின்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசாக சொல்லுவேல, இவன் தாம்மா அது அப்படின்றாங்க. நீ இவனை ஃப்ரெண்டாகவும் அண்ணாவும் நினைக்கல, வேறு ஏதோ நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா, எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும், நான் இவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஜேகேவோட அம்மா, நான் உனக்கு இப்படியா வளர்த்தேன், இதுக்காக தான் நான் உனக்கு விடணும்னு நினச்சேனா, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி அடிக்கிறாங்க. ஜிம்மின் வந்துட்டு ஜேகேவோட அம்மா கையை பிடிச்சிட்டு, ஆண்டி ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, நீங்கள் அவனை அடிக்கிற ஒவ்வொரு அடியோ என்ன அடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வலிக்குது. ஓ அப்படியா, அவனுக்கு வலிக்கட்டும் இப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜேகே பிடிச்சி அடிக்கிறாங்க. ஜிமினாவை பார்த்துட்டு எல்லாம் ஒன்றால தான், அவங்க இருக்கிற வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமாக எப்படி இருந்தான் தெரியுமா, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இப்படி கெட்டு போயிட்டான், நான் இவனமே இங்கே விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஜேகேவா அம்மா அப்படியே காருக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு தென் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் பயங்கரமாக கத்துறாங்க. நான் அவங்க கூட இங்கே வந்து லைஃப்பை திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நினச்சேன், பட் ஆனால் நீங்கள் பையனை இப்படி வளர்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அங்கே இருந்து ஒவ்வொரு நாளும் நான் எப்படி திரும்ப வளர்த்துட்டு இருந்தேன், இந்த கொஞ்ச நாள் இவனை மாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திட்டிகிட்ருக்காங்க. அப்பா புரிஞ்சுக்கிட்டு, அது ஆல்ரெடி நம்ம ஜிமினாக்கு ஜேகே பிடிக்கும்னு தெரியும், ஸோ அப்பாவுக்கும் வேறு வேலை இல்லாமல் அவங்க ஒத்துக்கிறாங்க. நீ அது அவன் லைஃப்மா, அதை விட்டுரு அப்படின்றாங்க. அதெல்லாம் என்னால் விட முடியாது, அவன் இப்போ தான் படிச்சுட்டே இருக்கான், அவனுக்கு இந்த வயசில் சும்மா அஃபெக்ஷன் தான், அது போக போக சரியாக போயிடும். இல்லைம்மா, நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க, சின்ன வயசுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் முடியாது, எனக்கு ஜிம்மினா தான் வேணும் அப்படின்றாரு. அப்போ கரெக்டாக ஜிம்மின் உள்ளே வராங்க. ஓ நீங்கள் இவனை வீடு வரைக்கும் விட அலோவ் பண்ணியிருக்கீங்களா, அதனால தான் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவமாக இருக்காங்க. போய் அவங்களோட பழைய ரூமில் போய் அம்மா உட்காந்துருக்காங்க கோவத்தோட.
அப்பா வேறு வழி இல்லாமல் ஜிம்மின் இன்னைக்கு போப்பா, நான் நாளைக்கு சமாதானப்படுத்திட்டு உன்கிட்ட பேச வைக்கிறேன் அப்படின்றாங்க. ஜிம்மினுக்கு அங்கேருந்து போகவே விருப்பம் இல்லை. ஜேகேவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே அப்படியே கண்ணுலேயே சிக்னல் கொடுக்குறாங்க. தென் ஜிம்மின் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜிம்மின் போயிட்டு அழுறாங்க பயங்கரமாக ரூமில். ஜேகே அப்படியே ரூமில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ அப்பா வந்துட்டு அம்மா கிட்ட பேசிட்டாங்க. அம்மான்னு சொல்கிறாங்க, நான் இனிமேல் என் பையனை இங்கே விடுற மாதிரி இல்லை, நான் என் பையனை ஃபாரினுக்கே கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்றாங்க. ஜேகே இதெல்லாம் கேட்டுட்டு கையில் ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு மிஷின் வச்சுட்டு, அம்மா நீங்கள் எப்படி என்னை கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்னை கூப்பிட்டு போகும்போது எனக்கு 8 வயசு தான். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த கார்லேருந்து குதிச்சிடலான்னு நினச்சேன். பட் அதுக்கும் நீங்கள் என்னை விடலை. அப்போ நான் சின்ன பையனாக இருந்தேன். இப்போ உங்களால் என்னை நினச்சா கூட கூப்பிட்டு போக முடியாது. நீங்கள் என்னை கூப்பிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எனக்கே ஷாக் கொடுத்துட்டு நானே இறந்துருவேன் அப்படின்ட்டாரு. ஜிம்மினுக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து கிளம்பி வேகமாக வந்துட்டுருக்காரு. நீ என்ன பண்ணுற, நீ ரொம்ப பண்ணுற ஜேகேன்னு சொல்லிட்டு அம்மா மறுபடியும் அடிக்க போகிறாங்க. அம்மா தயவு செஞ்சு நீங்கள் என் பக்கத்தில் வராதிங்க, என் பக்கத்தில் வந்தீங்கன்னா நான் அப்புறம் அவ்வளோதான். ஜேகே இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, நீ என்ன ஜேகே பண்ணுற, அவனை சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்த்தேன், இதுக்காக தானே வளர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டுருக்காங்க. அம்மா நீங்கள் அங்கேயே இருங்க, என் பக்கத்தில் வராதிங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷாக் அப்படியே பக்கத்தில் வர கொண்டு வராரு. கரெக்டாக ஜிம்மின் வந்து அதை பிடிக்கிறாரு. ஜேகேக்கு பயத்தில் அப்படி இழுக்கும்போது கரெக்டாக ஜிம்மின் மேலே அது பட்டுருது. ஜிம்மின் அப்படியே அந்த ஷாக்லாம் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. ஜேகேவோட அப்பா அதை பார்த்துட்டு, உன்னால தான் இங்கே பாரு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அம்மா நினச்சிக்கிறாங்க. ஜேகேக்கு தான் அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே ஷாக்கில் உட்காந்துருக்காங்க. ஜேகே பயத்தில் ஐயோ ஜிம்மினான்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்போ அப்பா வந்துட்டு, நீ டக்குன்னு அவனை தூக்கு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்றாங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அவரும் ஷாக்கில் இருக்காரு. நீ அவருன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவோட அப்பா தான் ஜிம்மினாவை தூக்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. தென் இப்போ நம்ம ஜேகே மாடியில் தான் ஜிம்மின் படுத்திருக்காரு. ஜிம்மினா ப்ளீஸ் எந்திரி எந்திரி, எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியாது, நான் எனக்கு தான் ஷாக் வச்சுக்கலாம்னு நினச்சேன், பட் நீ அதை ஏது பண்ணி எனக்கு தெரியாது, ப்ளீஸ் எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அந்த கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே நம்ம ஜிம்மின் மேலெலாம் படுது. இதை பார்த்துட்டு ஜிம்மினுக்கு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக முழிக்கிற மாதிரி வந்து, பட் அவனால் முழிக்க முடியல அந்த ஷாக்லனால. ஜிமினா ப்ளீஸ் எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு ஜேகே அழுகுறாரு. அம்மா இதை உட்காந்துட்டு முன்னாடி அப்படியே அந்த மிரர் வழியாக பார்த்துட்ருக்காங்க. நம்ம பையன் என்னாச்சு இப்படி அழுகுறான், இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு நினச்சிட்டு அம்மாவும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிமினாவை கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. நீங்கள் டாக்டர் வந்துட்டு, இவரை நீங்கள் கரெக்ட் டைம் கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணிவிட்டு இப்போ போய் ஜேகே அப்படியே பயத்துலேயே வெளியே நின்று பார்த்துட்ருக்காரு. தென் டாக்டர் வந்துட்டு, இவருக்கு ஹை வோல்டேஜ் ஆச்சு, ஸோ இப்போ நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. ஜேகே பயத்துலேயே போயிட்டு ஜிமின் பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஜிமினா முழிக்கிறாங்க. முழிச்சதுக்கப்புறம், ஆமாம் நீ யார், நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வந்தேன், இது ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. ஜேகே அழ ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு ஜிமினா, ஐயோ நீ அழாத, நான் சும்மா தான் சொன்னேன், எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்கிட்ட சொல்லாமலே, அது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ ஒன்றவே இப்படி பண்ண போயிருப்ப அப்படின்றாரு. அதான் நான் என்ன பண்ணும்போது நீ வந்து தடுத்துட்டியே அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. இல்லை நீ இப்படி பண்ணியிருந்தனா நான் மட்டும் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஜேகே, என்னை மன்னிச்சிரு, நான் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுறாங்க. இதெல்லாம் அம்மா பின்னாடி இருந்தாங்க பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. என்ன, நான் இப்போ தான் நீ போனேன், நான் கரெக்டாக அதை வைக்கும்போது எப்படி வந்த அப்படிங்கிறாங்க. அதுவா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று கேட்குது, அதனால தான் நான் திருப்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜேகே அப்படியே கஷ்டத்தில் போய் ஹக் பண்ணிக்கிறாரு. எனக்கு இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. தென் அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு, பார்த்தியா அவன் மேலே எவ்வளோ லவ்வாக இருக்கான், நீ இதை இதுக்கு மேலே புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கவேன், இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அப்பாங்க போயிடுறாங்க. இப்போ அம்மா வந்துட்டு ஜேகேக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அம்மா ப்ளீஸ்மா, நான் இதுக்கு மேலே இவனை விட்டு வரமாட்டேன் அப்படின்றாங்க. எனக்கு புரியுது, நீ வர வேணாம், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜிம்மின் இதை பார்த்துட்டு, ஆன்ட்டி ப்ளீஸ் இங்கேருந்து போகாதீங்க, நீங்கள் இங்கே இல்லாமல் அங்கிள் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா, அதை நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன், அவர் யார்கிட்டையும் ஷேர் கூட பண்ணலை, ஏன் இவ்வளோ வருஷம் இருக்கேன் என்கிட்ட கூட ஷேர் பண்ணதில்லை, அவர் உங்களை நினச்சி எவ்வளோ தெரியுமா ஃபீல் பண்ணுவார், அழாத நாளே இல்லை, ஒவ்வொரு நாளும் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பார், அதை நான் மட்டும்தான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன், அவர்கிட்ட போய் நான் சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரில, அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் அவரை விட்டு போயிடாதீங்க. தென் அப்பா வெளியே நின்றுட்டு போய் அழுதுட்ருக்காங்க அம்மா போகிறத நினச்சிட்டு. அம்மா ஓடி போய் இப்போ அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. நான் தான், இனிமேல் உங்களை விட்டு நான் போக மாட்டேன், எதுக்காகவும் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சந்தோஷத்தில் பார்க்குறாங்க. ஆமாம் நான் அவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க.
நீயாம்மா இதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பார்க்குறாங்க. ஏன் உங்களுக்கு இதில் டவுட் இருக்கா என்ன? ஆமாம், என்னோட ஒய்ஃப் இவ்வளோ நல்லவங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. தென் இவங்க 4 பேர் சேர்ந்து இப்போ நம்ம ஜிமினாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் என்ன இவங்க தான் ஜேகேவோட அம்மா அப்பாவா அப்படின்றாங்க. ஆமாம், இவங்க தான் ஜேகேவோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இன்ட்ரோ பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் ஜேகேவை லவ் பண்ணுறேம்மா அப்படின்றாங்க. இதுக்கு தான் நீ இவனோட கடைக்கு இவ்வளோ நாளாக போயிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. ஆமாம் ப்ளீஸ்மா, அவன் தாம்மா எனக்கு முக்கியம், அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேம்மா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு இதிலலாம் இஷ்டம் இல்லை, நீ உங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்றாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஜிமினா அவங்க அப்பாவோட ஃபோட்டோக்கு முன்னாடி நின்னுட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் புரியுது நம்ம ஜிமினாக்கு அப்பா இல்லை. ஸோ அவங்க அழுதுகிட்டே வந்துட்டு அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. என்ன அவங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரா? எனக்கு தெரியாமல் எப்படா? தென் ஜிமினாவோட அம்மாவும் சூப்பர் ஜேகேவோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே புரிய வைக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம ஜிமினாவோட அம்மாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம ஜேகேக்கும் ஜிமினாக்கும் வெட்டிங் நடந்துட்டுருக்கு. ஜேகே ஜிமினாவோட பழைய டைரி எடுத்துகிட்டு வந்து ப்ரெசன்ட் மாதிரி பண்ணுறாங்க. ஹே, இது என்னோட பழைய டைரி தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இதான் உன்னோட வெட்டிங் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கொடுக்குறாரு. தென் 2 பேருமே அப்படியே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இப்போது 2 பேரும் எல்லாத்துக்கும் முன்னாடியும் கிஸ் பண்ணுறாங்க. தென் அப்படியே 2 பேரும் காரில் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜேகேவோட அம்மா அப்பாவும் ஜிமினாவோட அம்மாவும் ஹாப்பியாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மீட் வித் லைப்ரரி நம்ம ஜிமின் குக் மூவியில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணு. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.